வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் சாம்பார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒரு வீடியோவில் பருப்பு வைக்கிறதையும் ஒரு வீடியோவில் காய்கறி வைக்கிறதையும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்கிறத ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். இனிமேல் அவிச்சு வச்சுருக்க பருப்பு காய்கறியோடு சேர்த்துடலாம். குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிடலாம். 2 கையளவு புளி தண்ணி இதில் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 4 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அரை டீஸ்பூன் வெந்தயப்பொடி, அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு கரண்டி கொண்டு நல்லா கலக்கி கொடுத்துட்டு உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். மறுபடியும் மூடி வச்சு நல்லா கொதிக்கும்போது இதில் 1/4 டீஸ்பூன் காயப்பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுட்டு சாம்பாரோட பதம் பார்த்துட்டு கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் சாம்பார் செய்கிறோம். உங்கள் வீட்டிலையும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.